கிரேவி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துகிட்ருக்கிறேன். குட்டியான உருளைக்கிழங்கு. அப்புறம் அதுக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம் 1/2 ஸ்பூனு, வரமிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து கலரை கொடுக்கும், ஆனால் வந்து காரத்தை கொடுக்காது. அது கலர் கொடுக்கறதுக்காக அதை பயன்படுத்துகிறேன். உருளைக்கிழங்க வந்து பார்க்க எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் நம்ம மசாலா போடுறப்ப அதுக்குள்ளே போய் இறங்கும். இப்போ இது கூட வந்து வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா குலுக்கி ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக வரமிளகாவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற இதெல்லாம் மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற மசாலா ஐட்டெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். வரமிளகா மட்டும் கொஞ்சம் ஊறட்டும், அது தனியாக அரைச்சிக்கலாம். இந்த மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மிளகாத்தூள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், இதை வச்சுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு நல்லா ஊறி இருக்குது. உப்பு வரமிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கிறோம். இதை வந்து வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த வரமிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அதில் இருக்கட்டும், எசன்ஸ் இறங்கட்டுங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ தயிர் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வரமிளகாத்தூள் அரைச்சிருக்கிறோம், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது காஷ்மீர் மிளகாத்தூள், இதை 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கலரை கொடுக்குமே ஒழிய காரத்தை கொடுக்காது, அதனால் இதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா போட்டு கலக்கணும். தயிர் கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போ கலந்து வச்சிட்டோம். இப்போ வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 2 லவங்கம் போடுங்க. அடுத்தது நம்ம தயிரோடு கலக்கி வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஊற்றி அடுப்பை சன்னம் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இதுக்கு லைட்டாக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கலருக்காக தான். இது நல்லா கிளறி
பாருங்கள், ஒரு கலராக ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக வருது. நல்லா இதை கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம். கடைசியாக பத்தலைன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கிரேவி நல்லா கெட்டியாகிடுச்சு. இதில் நாம் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், கிரேவியில் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.